ஆழ்வார் நான் வந்தேன்னா நான் போனேன்னா பண்றேன் பாட்டு அப்படி பாடுறாருப்பா ஓடு காட்டுறா தரக்குள்ள போடு அவரக்கொட்டையாம் சாமி நான் சமயம் யார் வந்து நம்ம யார் என்று கவனித்தார் ஏன்னா உங்களோட பக்கத்தோட சாமி உன் ஆதார் கார்டு கொண்டு வாங்க கம்ப்ளீட்டா நீ யாரு என்ன ஊரு என்ன சமாச்சாரம் எல்லாம் நான் சொல்லிடுறேன் இப்போ உனக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் ஸ்ரீராக நடந்திருக்க தெய்வ சபை முன்பதாக ஆனாபுரத்து அப்பமார்களும் அருமெறி பெரியார்களும் மாண மாணவிகள் யாவற்று பேர் வந்து கொண்டிருக்கிறார் கடலை போல காட்சி தராங்க அவர்களுக்கு முன்பதாக இதோ பெரியர்கள் எச்சிக்கப்பட்டு இந்த அம்மன் பண்டிகையை முன்னிட்டு வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? ஒன் தங்கை என் காதலி. என் காதலி என்கிட்ட துஷ்டமான வார்த்தை பேசக்கூடாது. ஆமா சாமிகள் பொடிச்சட்ட தட்டி போடுவேன். ஓ நீ சாமிகள். ஆமா அது என்ன கலர்? பீக்கல். அப்படி இருந்தாலும் ஸ்ரீ மகாபாரத கதையிலே ஒரு பாகமாகிய காளிமாரி சண்டை குணசீலன் கல்யாணம் இந்த நாடகத்தில் நான் யாரு? உன் பேர் என்ன? நாடகம் என்ன? சொல்லுங்க. சாமி இப்ப என் பெயரே புரிந்ததா? எனக்கு தெரியும், மத்தலகரன்னு தெரியும். உண்மையாலும்தான் எங்களுக்கு தெரியாதா? நீ தான் பரிம்டி சேர்ந்த ராஜா என்கின்ற அவரக்கோட்டையா? அவரக்கோட்டையா எதுக்கு தெரியுமா பேரு? அவங்க சொல்ல வேண்டிய கூட சொல்ல நீ சொன்னாதான் சம்பளம் சொன்னாதான் நீ சம்பளம் சம்பளம் அவரக்கொட்டைன்னு எதுக்கு தெரியுமா பேர் வச்சு கம்முன்னு இருக்க மாட்டாங்க. வீட்டுல இருந்து 5 கிலோ அவரக்கொட்டையை கொண்டு போய் சோழச்சும்படி சந்தையில வெத்தலை கடைக்காரிட்டு கொடுத்துட்டு பூத்தி வச்சுட்டு வந்தோம். ஆமா பெரியமா உண்மையில தான் தம்பி காலையில கூட கேட்டுப்பாரு. கண்ணன் மணிவண்ணன் கோபாலன் பச்சத்திரு வேணிமாயன் பாரந்த மாயக்கண்ணன் நற்குடி நாராயணன் நற்குடி நாராயணன் உலகளந்த மாயவன் ருக்மணி மனோகரன் கோவிந்தன் வெங்கடரமணன் நாராயணன் இப்படி எனக்கு பல பெயர் உண்டு. சின்ன கண்ணன்
சின்ன கண்ணு ஆ. சீமனகட நாராயணை ஸ்ரீமந்த நாராயணன். மட்ட மத்தியானத்துல மாமியாட்டு போனவங்க ஏய் அது அவதாரத்துல வல்லடா அப்படி இருந்தாலும் நீ கடவுள்னு சொன்னீங்க ஏய் எனக்கு நீ கடவுள் நான் சாதாரண மனுஷன் ஆ. எனக்கு ஒரு 5 சந்தேகம் இருக்கு சாமி ஏய் இல்லைங்கம்மா. ஆமா இல்லைங்கம்மா. ஆமா அந்த 5 சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டீங்களா சரி. நீ கடவுள் நான் சாதாரண மனுஷன் சரி கேட்றா. நான் 2 பெண் புறா வாங்கினேன் சாமி ஏய் 2 புறாவும் முட்டை போடுச்சு ஆ. ஒரு புறா போட்ட முட்டை மேல கீழே விழுந்து போச்சு இன்னொரு புறா போட்ட முட்டை மேலேயும் போகல அது கீழே வரல அது எங்க போயிருக்கும் ஏய் எனக்கடா தெரியும் புறா வளர்க்கணும் நீ. ஆ? எல்லாம் கேளுங்க இவரு சாமி தானே ஆமா. இவருக்கு தெரியணும்ல தெரியும், தெரியும். 2 பெண் புறா வாங்கினேன் சரி. 2 புறாவுமே முட்டை போடுச்சு ஏய். ஒரு புறா போட்ட முட்டை கீழே விழுந்து போச்சு ஏய். இன்னொரு புறா போட்ட முட்டை மேலேயும் போகல ஏய். அது கீழே வரல ஏய். அது எங்க போயிருக்கும் நல்லா சொல்லிவிடு. அவருக்கும் தெரியாது அது ஒரு காசு அடிச்சிட்டு போயிரு ஆஹா, அதுதான் கிடையாது ஏய் ஏன்னா அந்த புறா சட்டி போட்டு இருந்துச்சு அடே பையா. சட்டால ஏய் பாமாரி ஏய். புறா சட்டி போட்டுச்சா? சமாச்சி நடத்தி நான் சிச்சி சரிப்பா. ஆ. இருக்கட்டும். இது 2வது சந்தேகம் ஏய் என்னமாக்குது? ஆமா சரி. அவன் வண்டியில வந்தோம்ல ஆ. அந்த வண்டியை ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்குது டிரைவர் இல்லப்பா நிக்குது. ஓ வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல அதனால ஆமா, நிக்குது ஆமா. அந்த வண்டிக்கு பொச்சில தான் உட்கார்ந்து இருக்கும் அடே பையா. சரி. ஆமா பொம்பளைங்கள ரொம்ப ஈஸியானது என்ன அது என்ன அது? கல் இருக்குது ஏய் கல்லு மேல தோசைகளை வச்சு ஏய். அது மேல மாவு ஊத்தி ஆ. தோசையா திருப்பி போடுறாங்க அடியில வெந்து போயிருது. ம். மேல இருக்கிறது வேப்படி சொல்லி திருப்பி போடுறாங்க. அதால திரும்ப முடியாது அதனால திருப்பி போடுறாங்க அடே பையா. இது வரையும் திரும்ப முடியாது ஏய் இது வரையும் இப்படி கோமாளி இல்ல பாத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல ஏய் உனக்கு உடம்பெல்லாம் முடியலாம் லுங்கி எங்க கட்டுறோம் ஏய் இங்க இருப்பதானே இதுதான் கட்டணும். கட்டுவோம் அதுதான் கிடையாது அவங்க இடத்துல தான் கட்டுறோம் அடே பையா. இதுதான் கடைசி கேள்வி ஏய். பொழகிறே சாவுறேன்னு இதில் தான் இருக்குது எப்படி? ஐயா ஒரு வெத்தலை கொடுங்க வெத்தலையில 5 பூ இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கலாம் வெத்தலை கொடுத்தீங்களா யாரா இருந்தாலும் சரி 5 பூ இருக்குது வெத்தலையில வெத்தலையா? ஏய் நான் கொடுக்குது இருந்த ஆயா ஐயா ஒரு வெத்தலை கொடுங்கடா எல்லாம் கேக்குறீங்களா நம்மனால வெத்தலை போட்டு இருக்கிறாங்களா ஏய். வெத்தலையில ஒரு 5 பூ இருக்குதா இது யாருக்குமே தெரியல நீ ஏய். சாமி அஞ்சு தானா பூ இருக்குது நீ சொல்றப்ப. ஆமா சொல்ல நீ முடியும். சாமி தான் ஆ. நீ சொல்லுங்க பார்க்கலாம் ஏய் இதை அங்க புல்லாங்குள்ள எங்க கையில கொடுத்து சும்மா இருக்குதுல்ல. அப்படியே பண்ணிக்கலாம் தானே மத்தல கிரிக்கல அப்படியே ஏண்டா, பண்ணிக்கலாம் இந்த வெத்தையில போயா ஏய். எங்கடா 5 பூ கிழிக்குது 5 பூ? ஆ? இந்த வெத்தலையில 5 பூ அந்த வெத்தலையில 5 பூ இருக்குது அது ஏதா பூவே இருப்பா அது கிழிச்சு போடாதான் இது இதே போடாதான் எடுத்து கொடுக்குறோம். கருமத்தை. போடா. போடா. முட்டை முட்டை வெத்தலை கொடு ஒட்டியார வெத்தலை காப்பாண்ணா எதாவது வந்து வெத்தல கொடுப்பேன் டேய் கோமாரி வெத்தல கொடு இரு அந்த வெத்தலைக்கு வெத்தலை தான் கிழிச்சு விட்டார் ஏய் அந்த வெத்தலையில இருக்கிற 5 பூனாச்சும் நான் சொல்லி போடுறேன் அதனால சொல்லிவிட்டு வெத்தலை காலையில வாங்கி தரம்பா சரி பாரு சாமி ஏய். சாமி உனக்கு தெரியல சரி. முதப்பூ கோம்பு ஏய் அட கோம்பு. ஆமா ஆ. 2வது மடிப்பு ஏய் மடிப்பு. 3வது கிளிப்பு ஏய் ஆமா ஆ. 4வது அடைப்பு அட வாயை போட்டு அடைக்கிறது. ஆ. 5வது வந்து ஆ. அடே, 5 பூ கண்டுபிடிச்சு விட்டாப்பா. பரவாயில்ல. ஆமா சாமி ஏய் இருக்கட்டும். ஆமா இந்த கண்ணன் சொன்னீங்க நீங்க எந்த நாட்டுல வாழ்றீங்க எப்படி ஆ. பார்த்தீங்க ஓ, ராஜகுல, எதுகுல, யாராலே?
வாங்குற சம்பளம் நினைக்கும். நீங்க எல்லாம் அடிக்கிறதுல பெரியட்டியா? ஆளான ஆயர்குலம், ஆடோட்டும் ஆயர்குலம், ஆடோட்டும் ஆயர்குலம், மாடோட்டு இடையர்குலம், மாடோடும் இடையர்குலம். அப்படி இடையர்குலத்திலே நான் 8ஆம் போராக பிறந்தவன். எட்டி வச்சு ஊர்ல குடிச்சவர் தான். ஆமா. அப்படி 8ஆம் போராக நான் யாருக்கு மகனாக பிறந்தேன்? யாருக்கு? என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? அட என்ன இந்த கோத்தாயாடா என் தாய் தேவகி ரோகிணி. தாயோ டேல்டா போகுனி. தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. என் தந்தை வசுதேவன். தந்தையரோ வசுதேவன். வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும். தாய் தேவகி ரோகிணிக்கும் எத்தனை பேரு? நான் 8ஆம் போராக பிறந்தவன். சரி சாமி. அவதாரங்கள் 1008. சரி. தஸ் அவதாரங்கள் 10. என்ன? அப்படி இருந்தாலும் 10 அவதாரத்தோடு இதோ 1008 அவதாரத்தோடு நான் பிறக்கக்கூடிய காரணம் என்ன? என்ன சொல்லுங்க. இப்போ வந்த விஷயம் என்ன? சொல்லுங்க.
பூமி பாரத்துக்கு வரைக்க வேண்டும் என்று ஆ. கண்ணனாக அவதரித்து ஓ நீங்க உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் ஓ உலகம் இருப்பதோ 56 தேசத்தில் நீங்க மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் டீயா உனக்கு வாங்காமல அப்போய் அந்த மத்தலகார தம்பிக்கு டீ கொடுக்கோய் என்ன ஏண்டா தம்பி எல்சகாரம் காலையில காத்தல் அழித்தல் படைத்தல் ஓ காத்தல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவர்கள் ஓ மும்மூர்த்தி தேவர்கள் ஆமா. நீங்க யாரு இந்த பூமி பாரத்தை ஆ குறைப்பதற்காக ஆ இது 1008 அவதாரத்தோடு ஆ கண்ணனாக பிறந்திருக்கிறார். ஓ நீங்க இருந்தாலும் ஆ இந்த யுத்தல ஆ என்ன நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் யாரு என் அத்த மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் உங்களை நம்பாதீங்க யாரு தர்மன் வீமன் அர்ஜுனன் அகிலன் சகாதேவன் நம்பிக்கொண்டு இருக்கிறவங்க 5 பஞ்ச பாண்டவர்களும் ஆ அமைதி பொறுமையா பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க எல்லாம் எல்லாம் சத்தம் தம்பி ஏய் எல்லாம் காலையில போய் வீட்டுல பேசிக்கல கம்மன் இருங்க ஏய் பாண்டவரை பாதுகாத்து வருகிறேன். சரி இருந்தாலும் ஆ, நான் அந்த புறத்தில் வந்திருக்கிறேன். சரி என்ன தேடி வந்தால் ஏய் என்னிடத்தில் வைக்கத்தை அப்படியே ஏய்